வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கஸ்தூரி மேத்தி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, பெரிய சைஸ் தக்காளி 1, பெரிய சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 2 லவங்கம், 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, 6 கருவேப்பிலை. இது தாளிக்கிறதுக்கு. அரைக்கிறதுக்கு தேவையானது: பெரிய சைஸ் தக்காளி 4, 1/4 முடி தேங்காய், சோம்பு 1 ஸ்பூன், 4 லவங்கம், 4 பட்டை, 3 பச்சை மிளகாய். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையானது. முட்டை 4. இப்போ ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, பச்சை மிளகாய், தக்காளி போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் 400 ml தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சுட்டு இப்படி குட்டி குட்டி கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு இப்படி முட்டையை ஒடிச்சு ஊற்றிக்கலாம். இப்படி எண்ணெய் தடவிட்டு முட்டை ஒடிச்சு ஊற்றி வேக வைக்கிறதுனால ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. அதனால தான் எண்ணெய் தடவுறது கிண்ணத்தில். இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம், மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வாசம் அதில் இறங்கியிருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முட்டை. இது ஆறி பிறகு தான் நம்ம எடுக்கணும். இதுலேருந்து இது ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு லேசாக சைடில் கீறிட்டு எடுத்தாலே வந்துடும். ஏன்னா எண்ணெய் தடவி இருக்கிறதுனால அந்த கிண்ணத்தில் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. முட்டை சூப்பராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கருவேப்பிலை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது செய்யணும். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு பிறகு தக்காளி சேர்த்திக்கணும். தக்காளி போட்டுட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்திட்டு இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும் மசாலாலெல்லாம். அதனால் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ மல்லித்தழை சேர்த்திக்கலாம். மல்லித்தழை சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்திக்கலாம். முட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட தேவையில்லை. ஏன்னா முட்டை ஃபஸ்ட்டே வெந்துருச்சு. அந்த மசாலா கொஞ்சம் அதில் இறங்குறதுக்காக அந்த ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.